அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்களை பற்றி ஒரு செய்திங்க. ஊழலை ஒழிக்க வந்திருக்க கரைப்படியாத கரங்கள், மனசாட்சியுள்ள மக்கள் ஆட்சி அப்படின்லாம் உருட்டுன்னு உருட்டுவாப்பில் போகிற இடத்துல எல்லாம் இப்போ வந்திருக்கிற செய்தியை பாருங்க. வருமானத்தை மறைத்ததாக தாவைக்கா தலைவர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட வழக்கை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காருங்க. தன்னுடைய வருமானத்தை மறைச்சதுக்காக 1.5 கோடி ரூபா அபராதம் போட்டதை கெட்ட மாட்டேன்னு சொல்லி எதிர் வழக்கு போட்டிருக்காருங்க. இவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா இவருக்கு? வருமான வரித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி சட்டப்படியே விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து வாதம் பண்ணியிருக்காங்க. வருமானத்தை மறைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய குற்றம், அது தேச துரோகம். வருமானத்தை மறைச்சு வருமான வரியை கெட்டாமல் இருக்கிறதுன்றது அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஊழல் தான். இப்படி ஊழல் பண்ணிக்கிட்டு இவர் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, நான் கெட்ட மாட்டேன் அபராதத்தை அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ கொழுப்புன்னு பாருங்களேன் இவருக்கு. வெறும் கட்சி தொடங்கினதுக்கே இந்த மாதிரி அரசாங்கத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஆட்சிக்கெல்லாம் வந்தால் என்ன ஆகிறது இல்லையா? ஒட்டுமொத்த அரசாங்கத்தையுமே வித்துருவாப்புல. மக்கள் கண்ணுலெல்லாம் மிளகா பொடி அப்படியே தூவி விட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் பாருங்களேன். கேட்டால் காசா பணமான்றது. காசு என்னங்க காசு அப்படின்றது. அப்போ இந்த 1.5 கோடி அபராதத்தை கட்ட வேண்டியது தானே? ஏன் காசு என்ன பெரிய காசு தானே? பனையூர் பண்ணையா இருக்கு. இந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை கட்ட முடியாது அப்படின்றதுக்கு என்ன காரணம் வச்சிருக்காங்கன்றத பாருங்களேன். 2019 ஆண்டே இதை கண்டுபிடிச்சி உத்தரவு பிறப்பிச்சிருக்கணும். ஆனால் 2022 ஆண்டில் தான் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை ஒரு காரணமாக வேறு சொல்கிறாங்க. இதனால இந்த அபராதத்தை ரத்து பண்ணணுமா? இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாங்கய்யா, நான் கூடுதல் வருமானத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் தான். வருமானம் எனக்கு அதிகமாக இருந்தது, நான் மறைச்சேன் தான். வருமான வரி கட்டாமல் நான் இருந்தேன் தான். ஆனால் நீங்கள் தான் அதை தாமதமாக கண்டுபிடிச்சி அபராதம் போட்டிருக்கீங்களே, அதனால இதை தள்ளுபடி பண்ணுங்க. இது 2019 நீங்கள் கண்டுபிடிச்சி அபராதம் போட்டிருக்கணுமா இல்லையா? நீங்கள் 2022 கண்டுபிடிச்சிங்கன்னா நான் எப்படி அபராதம் கட்டுறது அப்படின்னு சொல்லி இதை ஒரு காரணமாக எடுத்து வாதாடிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறது? இவங்கள பண்ணுறது ஃப்ராடு தானோ. இதில் இவர் அபராதத்தை கட்ட மாட்டேன்னு வர அங்கே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல பாருங்க. இவர் தான் ஊழலை ஒழிக்க வந்திருக்காராம். அடாடாடாடா, யோகியா வரான் சொம்ப எடுத்து உள்ள வைன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. அணில்கள்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க கதறு கதறு. வருமான வரித்துறையே, நீதிமன்றமே எல்லாரும் எங்களுக்கு எதிராக கதறுங்க அப்படின்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களுடைய அறிவு அவ்வளோதாங்க. 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுக்கிட்டு மக்களுக்காக அப்படியே சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய ஒரு கொடை வள்ளல் ஒரு 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை கூட கெட்ட மாட்டாரு. அதுவும் நியாயமாக கெட்ட வேண்டிய பணம். வருமானத்தை மறைச்சிருக்காப்புல, மறைச்சிக்கிட்டு கெட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது. இதே தான் இந்த காருக்கு டாக்ஸ் கட்டுற விஷயத்துலையும் கெட்ட முடியாதுன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாப்புல. நியாயமாக கட்ட வேண்டிய, கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டிய வரி பணத்தை கட்டாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம். இந்த அணில்கள்லாம் இப்போ இது திமுக வேலைன்னெலாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. முதல்ல 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, வருமான வரித்துறை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க அணில்களா, முதல்ல அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. ஆள் உசுரை எடுக்காங்கடா. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த வழக்கு வருமான வரித்துறை எதுவுமே விஜய் அவர்களை டார்கெட் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. விஜய் அவர்கள் தரப்பில் இருந்து தான், அவருடைய வழக்கறிஞர்கள் அவர் தரப்பில் இருந்து தான் எல்லாருமே இப்போ இந்த கேஸை போட்டிருக்காங்க. எனக்கு அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு திமுக அரசை போட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. திமுக ஏதோ பண்ணிருச்சு ஐயோ அப்படின்ட்டு. சம்பந்தமே இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் திமுகன்னு கிடந்து அழுதுகிட்டு ஐயோ. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அபராதமே 1.5 கோடி ரூபானா எவ்வளோ ரூபா வருமானத்தை மறைச்சிருப்பாப்ல. இதுவே திமுக காரங்க வீட்டில் ரெய்டு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தாவே, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ரெய்டு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தாவே, ஐயோ குற்றவாளிகள் அப்படின்ற அளவுக்கு இவனுங்கள்லாம் அப்படியே டார்கெட் பண்ணி இப்போ அதை ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவானுங்க. ஆனால் விஜய் அவர்கள் உண்மையாலுமே 1.5 கோடி ரூபாயை கெட்டாமல் இருக்காரு. அவருக்கு அபராதம் நியாயமாக அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை மறைச்சிருக்காப்புல. அதுக்கு அபராதம் போட்டால் அதை கெட்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறவரை இவனுங்கெல்லாம் என்னமோ பெரிய புனிதர்ன்ற மாதிரி இவனுங்க கட்டமைச்சிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். வெக்கம் கெட்டவனுங்க உண்மையாலுமே. இது எவ்வளோ பெரிய குற்றம்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த குற்றத்தையும் செஞ்சுக்கிட்டு இவருக்கு இவனுங்க சப்போர்ட் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை எப்படியாவது மூடி மறைச்சி எப்படியாவது காப்பாற்றிடணும், விஜய் அண்ணன் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு நம்ம நிரூபிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அணில்களே, ஏன் இந்த பொழப்பு? இவனுங்க திமுகவில் இருக்கக்கூடிய யாரை வேணா பார்த்து ஊழல் பண்ணிட்டாங்க, குற்றவாளிகள் அப்படின்னு இவனுங்க ஈஸியாக முத்திரையை குத்துவானுங்க. ஆனால் விஜய் அவர்கள் உண்மையாலுமே குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றப்போ அவரை மட்டும் குற்றவாளின்னு சொல்லிடவே கூடாதான். அப்படி நம்ம நியூஸில் இருக்கிறத கூட எடுத்து பேசிட்டோம் அப்படின்னாலும் கதருங்கடா பதருங்கடா, நீங்கள் தாண்டா ஏதோ பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பயம்டா எங்களை பார்த்துன்னு கிறுக்கணுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. சில அணில்கள் என்னெல்லாம் கேட்குறானுங்க தெரியுமா? நியாயமாக கேட்குறானுங்க, ரொம்ப நியாயமாக கேட்குறானுங்க.
எங்கள் அண்ணன் ஒன்றும் திருடலை, கொள்ளையடிக்கலை, ஒன்றும் பண்ணல. அவர் கஷ்டப்பட்டு படத்தில் நடித்து, கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி, கஷ்டப்பட்டு அவருடைய உடம்பை உருக்கி நடித்த அந்த பணத்தை தாண்டா அவர் வந்து வச்சுருந்தாரு. எங்கள் அண்ணன் சம்பாதிச்ச பணத்தை எங்கள் அண்ணனே வச்சுக்கிட்டாரு. இதில் இப்போ என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து புரட்சி பேசுகிறானுங்க. ரொம்ப நியாயமாக பேசுகிறானுங்க. அநேகமாக ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களாக தான் இருக்கும். ஏன்னா அவனுங்களுக்கு வருமான வரினா என்ன, இதெல்லாம் ஏன் கட்டணும், இதெல்லாம் எதுவுமே தெரியாத குட்டி பாய்ஸ், குட்டி குஞ்சான்ஸ். திருடன் தான் மாட்டிக்காமல் இருக்கணும்னா அடுத்தவனை பார்த்து திருடன் 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 கத்திக்கிட்டு இவன் தப்பிச்சிருவானா. அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அடுத்தவனை எல்லாம் பார்த்து திருடன் திருடன் சொல்லிக்கிட்டு அவர் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாரு பாருங்களேன். கையும் களவுமா சிக்கினதுக்கு அப்புறமா கூட தான் ஏதோ யோகியன் மாதிரி அதுக்கும் கோர்ட்டுக்கு போகிறாப்புல. அங்கே போய் நல்ல மண்டையிலேயே கொட்டு வாங்கிட்டு வந்து இருந்து கட்ட வேண்டியதான். அதுக்கு பல குடைச்சலை கொடுத்து, அதுக்கு பல வந்து நாடகங்களை போட்டு, தான் ஏதோ வந்து ஒரு விக்டிம் மாதிரி காமிச்சிக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கடைசியில் கெட்டுவாப்புல. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, என்னன்னா கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொர்ணம் இல்லாமல் எப்படிங்க இவர் ஊழலை பற்றி பேசுகிறாப்புல. ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன், ஊழலே இல்லாமல் ஆக்கிறேன் அப்படின்லாம் எப்படி பேசுகிறாப்புல. ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாங்க. இவனுங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இவனுங்க தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல் பற்றி பேசுகிறாங்க. எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு இவனுங்க தான் பிரச்சனையே. முதல்ல தமிழ்நாட்டில் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இவனுங்க இந்த சங்கி பயலுக இவனுங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே. ஆனால் இவனுங்களே வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறோன்னு வந்து நிற்கிறானுங்க பாருங்க. இவனுங்க எல்லாரையுமே அப்புறப்படுத்தி வச்சுட்டா தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிளாக் டிக்கெட்டு கதை அது தனி இல்லைங்க. வந்த நியாயமான வருமானத்தையே மறைச்சிருக்காப்புலன்னா அப்போ பிளாக் டிக்கெட்டு கதையெல்லாம் இன்னும் போகும் போல இருக்கே. ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டை ஏமாத்துறது கூட உரிமை இல்லையா? மக்களை ஏமாத்துறதுக்கு உரிமை இல்லையா? சரி, ஏமாத்திட்டு போட்டோம். ஏமாறக்கூடிய ஏமாளி கூட்டம் ஏமாந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமான வருமான வரி கட்டினதே வந்து விஜய் அவர்கள், அப்புறம் ஷாருக்கான் இவங்கெல்லாம் தான் டாப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ், ஒரு இமேஜை வந்து செட் பண்ணுறது. இவங்களுடைய சொந்த பிஆர் டீமை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணிடுறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருமான வரியே கெட்டாமல் விடுறது. கெட்டாமல் விட்டு வேணும்னு ஊழல் பண்ணுறது. அந்த பேர் வேணும், அதே நேரத்தில் நான் நியாயமான விஷயங்களை பண்ண மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஆட்சி வேணும், ஆனால் ஆக்சுவலாக அரசியல் பண்ண மாட்டேன். திமுகவை பற்றி மட்டும்தான் பேசுவேன், வேறு எந்த கட்சியிலையும் அதிமுகவெல்லாம் பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை ஆளவே இல்லை, அவங்க எதுவுமே பண்ணலை, எந்த திட்டங்களும் அவங்க கொண்டு வரல, அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை. அவங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. நீட்டுக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்க, உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்க, அவ்வளோ செஞ்சுருக்காங்க. எந்த பெரிய திட்டங்களும் நல்லா எதுவுமே பெருசாலாம் கொண்டு வரல. அந்த அளவுக்கான சிறப்பான ஆட்சி அதிமுக. அதனால் அதிமுகவை பற்றி எதுவுமே நாங்கள் பேச மாட்டோம், திமுகவை பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஏன்னா அதுதான் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியை பேசினா தானே நாங்கள் ஆட்சிக்கு வர முடியும். ஆட்சிக்கு வர்றது மட்டும் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பெயரும் புகழும் அந்தஸ்தும் இதெல்லாம் அவங்களுக்கு வேணும். ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்த அடையிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் தேவையில்லை. நியாயமான விஷயங்களும் நாங்கள் என்றைக்குமே பண்ண மாட்டோம். ஊழல் பற்றி பேசுவோம், ஆனால் நாங்களே ஊழல் பண்ணுவோம். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவோம், ஆனால் பெண்களுக்கு நாங்களே அச்சுறுத்தலாக இருப்போம். இந்தியாவிலேயே அதிகமாக வருமான வரி கட்டுற நபர் அப்படின்ற மாதிரி நாங்களே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் வருமான வரியே கட்ட மாட்டோம். எங்களை எதிர்த்து யாராவது பேசிட்டாலோ, யாராவது கேள்வி கேட்டுட்டாலோ, கதறு கதறு, அலறு அலறு, பதறு பதறுன்னு சொல்லி நாங்கள் வந்து விக்டிம் ஆயிடுவோம். என்னதான் விஜய் அவர்களுடைய அரசியலும் தாவைக்கானில் குஞ்சுகளுடைய அரசியலுமோ தெரியல. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.